ஓகே. ஸோ ஃபர்டிலிட்டி பிளானிங் நீங்க பண்றீங்க. இல்ல உங்களுக்கு வந்து ஏதாவது இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு. நீங்க குழந்தைக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்றீங்க நிக்கல அப்படின்னாலுமே நீங்க உங்க டாக்டர் கிட்ட வந்து இந்த ஏஎம்ஹெச் டெஸ்டிங், இந்த ஏஎஃப்சி ஸ்கேன் வந்து கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா வந்து அதனால கூட நமக்கு வந்து குழந்தை நிக்கிறதுல லேட் ஆகலாம். ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஃபியூ டைம்ஸ் நீங்க கண்டிப்பா செக் பண்ணணும். இல்ல நீங்க ஜஸ்ட் அவேரா இருக்கணும்னு நினைச்சீங்கனாலுமே உங்களுக்கு ஒரு 25 வயசு இருக்கு, நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சில பேர் வந்து ப்ரீ கன்செப்ஷனலே வந்துட்டு எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்ப்பாங்க. இது கூட பார்த்துக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ வி கேன் தீஸ் ஆர் ஃபியூ கண்டிஷன்ஸ் வேர் நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா பார்க்கலாம். ப்ளஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிளான் பண்றாங்க லேட்டா, அதான் கரியர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பிளான் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க கிட்டயும் எடுத்து சொல்லுங்க. தே கேன் கெட் இட் டெஸ்டட். ஏன்னா நம்ம ஏர்லியரா டெஸ்ட் பண்ணோம்னா அவங்க அதே மாதிரி பிளான் பண்ணலாம். கம்மியா இருக்கு அப்படின்னா தே கேன் சேஞ்ச் தேர் மைண்ட். ஓகே நம்ம கம்மியா இருக்கு, குறைஞ்சிடும், மேபி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம், அதுக்கப்புறம் கரியர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு நினைக்கலாம்.